ஆண்டவரே சொல்லிட்டார் முதலாம் சங்கீதத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னையிலிருந்து தீர்மானம் பண்ணுங்க, ஜெபிக்காம பைபிளை தியானிக்காம கடைக்கு போக மாட்டேன், ஆபீஸுக்கு போக மாட்டேன், வியாபாரத்தை ஆரம்பிக்க மாட்டேன். போன உடனே இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணி தான் வியாபாரத்தை ஆரம்பிப்பேன், பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன், ஆபீஸை நடத்துவேன்னு சொல்லுங்க. இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கிற எந்த இடத்திலும் இயேசு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெயம் பெற்றவர்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தப்படுவதுதான் நமது தேவனுடைய விருப்பம். இப்போது இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் கலங்க வேண்டாம். சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நிச்சயமாக ஜெயத்தை தருவார். நீங்கள் முழு இருதயத்தோடு இயேசுவை தேடும்போது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயம் உங்களுடைய தொழிலின் காரியம் வாய்க்கும். இப்போதும் உங்களை பலப்படுத்தும்படியாகவும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிற உங்களுக்காக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரியத்தை கர்த்தர் சித்திக்க பண்ணுவார். தடைப்பட்டு நிற்கிற காரியங்கள் வாய்க்கும். இனிமேல் நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள். ஆண்டவர் காரியத்தை சித்திக்க பண்ணணும். என் வியாபாரம், என்னுடைய வீட்டு காரியம், பிள்ளைகள் காரியம், அதை சித்திக்க பண்ணணும், அதை சக்ஸஸ் ஆக்கி தரணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? வேதத்தில் ஒரு 3 வசனங்கள் 3 நபர்களை குறித்து எழுதப்பட்ட காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு நான் செபிக்க போகிறேன். முதலாவது ஒரு 2 வசன வாசிப்பு. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் ஒரு எகிப்து தேசத்தில் ஒரு புறஜாதியானுடைய வீட்டில், கர்த்தரை அறியாத ஒரு மனிதனுடைய வீட்டில் அடிமையாய் வேலைக்காரனாக இருக்கிறான். அந்த எஜமான் இவனை பார்க்குறான். 17 வயது நிரம்பின வாலிபன். இந்த யோசேப்பு எதை செய்தாலும் அது வாய்க்கிறது, எதை செய்தாலும் அது சக்சஸ் ஆகிறது, எதை செய்தாலும் அதில் செழிப்பு உண்டாகிறது. இவன் வித்தியாசமாக இருக்கிறானே, மற்ற வேலைக்காரர் மாதிரி இவன் இல்லை. இவன் காரிய சித்தி உள்ளவனாக இருக்கிறான், இவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது என்று அந்த எஜமான் ஆச்சரியத்தோடு பார்க்கிறான். அதுக்கு என்ன ரகசியம்? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் காரியம் சித்திக்கணும் அப்படின்னு சொன்னால் பக்தியாக இருந்தால் மட்டும் போதாது. ஐயா, நான் பக்தியாக தானே இருக்கிறேன், எங்கள் வீட்டில் ஜெபெல்லாம் பண்ணுறோமே, காணிக்கெல்லாம் கொடுக்குறேனே, சர்ச்சுக்கெல்லாம் போகிறோமே, பக்தியாக தானே இருக்கிறோம், அவரை தானே நம்புகிறோம். பக்தியாக இருந்தால் போதாது. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வசனம் சொல்லி, லார்ட் வாஸ் வித் ஜோசப். யோசேப்பை கூப்பிட்டு, கர்த்தர் எங்கே இருக்கிறார் யோசேப்பு அப்படின்னா, என் கூட இருக்கிறார்ல, என்னோட அவர் இருக்கிறார். இந்த அனுபவம் சும்மா நான் பக்தியாக இருக்கிறேன், அவரை நம்புகிறேன் அப்படி சொல்லுவது அல்ல. அனுபவம். இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? உங்கள் உள்ளத்தில் இருக்கிறாரா? நீங்கள் பக்தியாக இருப்பது தெரியும், அதனால தான் கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் மேலே பக்தியாக இருக்கிறீங்க, அன்பாக இருக்கிறீங்க. ஆனால் அவர் உங்கள் கூட இருக்கிறாரா? அவர் உங்கள் கூட இருந்தால் தான் காரியங்கள் வாய்க்கும்.
யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால அவன் செய்த காரியமெல்லாம் வாய்த்தது. அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரோடு சேர்ந்து வாழுவதற்கு உங்களை அர்ப்பணிச்சுட்டா அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் காரியத்தை சித்திக்க பண்ணுவார். காரிய சித்தி கர்த்தரால் வரும். ஆண்டவர் கூட இருக்கணும், இயேசு கூட இருக்கணும். அதான் முக்கியம். அவங்க உள்ளத்தில் அவர் இருக்கிறாரா, அவங்க கூட இருக்கிறாரா யோசித்து பாருங்க. இல்லாட்டா இன்றைக்கு அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கணும். என் உள்ளத்தில் வாங்க, என் குடும்பத்தில் வாங்க, என் பிஸ்னஸில் நீங்கள் வாங்க, நீங்கள் என் கூட இருங்க ஆண்டவரை. யோசேப்போடு இருந்த ஆண்டவர் என் கூட இருங்க. நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டா உங்களோடு இருப்பார், காரியத்தை சித்திக்க பண்ணுவார். ரெண்டாவது, இன்னொரு சம்பவத்தை வேதத்தில் வாசிக்க முடியும். வேத புஸ்தகத்தில் 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். நல்ல வசனத்தை கவனிக்க. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். காரிய சித்தி என்பது காரியத்தை வாய்க்க பண்ணுவது. உசியா என்கிற ராஜா, உசியா 16 வயசுல ராஜாவாயிட்டான். அவனுடைய தகப்பனார் இறந்ததுனால 16 வயசுல ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவாயிட்டான். கொஞ்சம் வயசு, அவனால் எப்படி ராஜ்யத்தை ஆள முடியும் 16 வயசுல? ஆனால் அவன் கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்து ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டான். அவன் கர்த்தரை தேடினான், கர்த்தரை தேடினான். வசனம் சொல்லு, கர்த்தரை தேடினபடியால். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அப்போ ஆண்டவரை ஒரு முறை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது. அனுதினமும் கர்த்தரை தேடணும், அனுதினமும் கர்த்தரோட பேசணும், அனுதினமும் ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்று கவனிக்கணும். அப்போ ஆண்டவரை தேட தேட தேடத்தான் ஆண்டவரும் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் ஆண்டவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவாராம். நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களே ஆனால் அவரும் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் தேடினா, நீங்கள் அவரோடு இருந்தால் கூட இருப்பார். நீங்கள் தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் விட்டுவிட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். நிறைய பேர் வியாபாரத்துக்கு போகும்போது ஆண்டவரை விட்டுறீங்க. வீட்டில் பக்தி இருக்குது, ஜெபம் இருக்குது, எல்லாம் பண்ணிட்டு கடைக்கு போகும்போது இயேசுவே நீங்கள் வீட்டில் இருங்க, நான் மட்டும் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இயேசு அப்படி விடுவாரா? நான் ஆஃபீஸ் போன ஆண்டவரே. இப்போ உங்கள் மனைவி பிள்ளைகள்னா, நான் ஆஃபீஸ் போகிறேன், அப்பா கடைக்கு போகிறேன், அப்பா ஆஃபீஸ் போகிறேன், வீட்டில் இருங்க, கவனிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னால் டாட்டா காமிப்பாங்க. இயேசு அப்படி சொல்ல முடியுமா? நீங்கள் ஆண்டவரே நான் ஆஃபீஸ் போகிறேன், ஆண்டவரே கடைக்கு போகிறேன், என்னுடைய பிஸ்னஸை கவனிக்க போகிறேன், சாயங்காலம் தான் வருவேன், ராத்திரி ஆயிரும், 11 மணி ஆயிரும், அது வரைக்கும் வீட்டிலேருந்து என் மனைவி பிள்ளைகளை பார்த்துக்கிடுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் இயேசு கை டாட்டா காமிச்சு அனுப்புவாரா? அவர் என்ன சொல்லுவார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். நீ ஆஃபீஸ் போனால் நானும் வருவேன், நீ கடைக்கு போனால் நானும் வருவேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நீ வாக்கு கொடுத்துருக்கனே. இன்றைக்கி நிறைய பேருக்கு அதான பிரச்சனை. வீட்டில் வரைக்கும் பக்தி, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா பக்தியும் போயிட்டு இயேசுவும் போயிட்டாரு. கடையில் வந்து உட்கார்ந்துட்டா இயேசுவை பற்றி ஞாபகம் வருவதில்லை, ஆஃபீஸில் உட்கார்ந்துட்டா இயேசுவை பற்றி சிந்தனையும் இல்லை. அதனால தான் நமக்கு காரியம் வாய்க்க மாட்டேங்குது. அதனால தான் நஷ்டங்கள், இழப்புகள், தோல்விகள் வருகிறது. இயேசுவை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டா 24 மணி நேரமும் நம்மோடு தான் இருப்பார்.
அல்லேலூயா. உசியா கர்த்தரை தேடின நாட்களில் அவன் செய்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆண்டவர் எப்படிங்க தேடுறது? எங்க போய் தேடுவது? 2 காரியம். ஒன்று, ஜெபத்திலே தேவனை தேடுவது. ஜெபத்திலே தேவனை தேடுவது. தானியேல் கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்படுத்தினான். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுவதற்கு யோசபாத் எல்லாரையும் எருசலேமிலே கூடி வர செய்தான். உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடுவோம் வாங்க. ஜெபத்திலே கர்த்தரை தேடுவது. காலையில் எழுந்த உடனே முதலாவது ஆண்டவரை தேடணும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை, உம்முடைய மகன், உம்முடைய மகள் நான் வந்திருக்கிறேன், உம்மை தேடி வந்திருக்கிறேன், என்கூட நீங்கள் பேசணும். இன்றைக்கி பிஸ்னஸ் இருக்குது, வியாபாரம் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, இந்த வேலையெல்லாம் செய்யணும். பிள்ளைகள் காரியம், மகள் காரியம், மகன் காரியம், என் தொழில் காரியெல்லாம் கவனிக்கணும். இன்றைக்கி இந்த ஆள் கடனுக்கு கேட்குறதுக்கு வருவார், பேங்கு காரியம் இருக்கிறது, பார்ட்னர் காரியம் இருக்குது, இந்த பிரச்சனைலாம் இருக்குது. இன்றைக்கி நாளில் நீங்கள் எனக்கு உதவி செய்யணும். காலையில் ஆண்டவரை தேடணும். ஜெபத்தில் நீங்கள் ஆண்டவரை தேடணும். நீங்கள் தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் தேடினால் உங்கள் காரியம் வாய்க்கும். நீங்கள் ஆண்டவரை தேடினால் உங்களுடைய காரியம் ஜெயமாகும். நீங்கள் ஆண்டவரை மறந்துட்டு பிரச்சனையை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஐயோ, இன்னைக்கு பேங்குக்கு லோன் கட்டணுமே, இன்றைக்கு கடன்காரன் வருவானே, வட்டி கட்டணுமே, இன்றைக்கு இந்த பிஸ்னஸுக்கு ஆள் வருவான்னு இருக்காங்க, அதில் செய்ய முடியுமா, இன்றைக்கு கொள்முதல் பண்ணணுமே, இவ்வளோ பணம் தேவை இருக்குது, போனால் கடன் தருவாங்களா? நீங்களா உங்களுடைய பிரச்சனையை யோசிக்கிறீங்க, குழப்புறீங்க, அதை பற்றியே சிந்திக்கிறீங்க. அதனால் மனைவி மேலே கோபம் வருது, பிள்ளைகள் மேலே கோபம் வருது. நான் படுற கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும்னு சண்டை போட்டுட்டு போகிறீங்க. மனைவி யோசிக்கிறாங்க, ஏன் இந்த மனுஷன் இப்படி இருக்காரு, ஏன் கோவப்படுறாரு, ஏன் பிள்ளைகிட்ட கோவப்படுறாரு? அவருக்கு தேவை இருக்குது, பிஸ்னஸில் பிரச்சனை இருக்குது, கடன்காரங்க இன்றைக்கி வருவாங்க, இன்றைக்கி பேங்குக்கு லோன் கட்டணும், இந்த காரியம் நடக்கணும். அந்த டென்ஷன், ஏன் அந்த டென்ஷன்லாம் வருது? நீங்கள் காலையில் அவரை சந்திக்கலை, உங்கள் எஜமான சந்திக்கலை, உங்களுடைய ரட்சகரை சந்திக்கலை, உங்களுக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவர் அவரை நீங்கள் சந்திக்கலை, அவரை தேடலை. நீங்கள் அவரை தேடாததுனால உங்களுடைய உள்ளம் பாதிக்கப்படுது, பயம் வருது, கலக்கம் வருது, என்ன பண்ணுவேன்னு யோசனை வருது. அந்த கோபத்தை யார்கிட்ட காட்டுறது? மனைவி கிட்ட, பிள்ளைகிட்ட, வீட்டில். யோசித்து பாருங்க. நீங்கள் ஆண்டவரை காலையிலே சந்திச்சிட்டிங்கன்னா அன்னைக்கு எவ்வளோ பெரிய தேவை இருந்தாலும், எத்தனை பெரிய போராட்டம் இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு தைரியம் இருக்கு, விசுவாசம் இருக்கு. என் கூட இயேசு இருக்கிறார், எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். உங்களுடைய காரியம் சக்சஸ் ஆகும், உங்களுடைய காரியம் வாய்க்கும். காரியம் சித்திக்கணுமானா நீங்கள் அவரை தேடணும். அதிகாலையிலேருந்து அவரை தேடணும். காலையில் முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். முதல்ல ஆண்டவருக்கு நேரம் கொடுங்க, ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை துதித்த பாடி ஜெபம் பண்ணுங்க, அவருடைய முகத்தை தேடுங்க. பெரிய தேசத்தின் ராஜா, அவனுக்கு மந்திரிகள் இருந்திருப்பாங்க, படை தளபதிகள் இருந்திருப்பாங்க, ஆலோசனை கொடுக்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவன் யாரையும் தேடல, உசியா கர்த்தரை தேடினான். அதனால் அவன் காரியம் எல்லாம் வாய்த்தது. காலையில் முதல்ல எத்தனை பேர் என்ன வேணாலும் ஃபோன் பண்ணட்டும், தூரமாக வைங்க, நான் முதல்ல என் இயேசுவோட பேசணும், இயேசுவை நான் தேடணும், அவருடைய குரலை கேட்கணும், அதுக்கப்புறம் தான் மனுஷரோட பேசுவேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க. உங்க காரியம் வாய்க்கும், உங்களுடைய வியாபாரம் வாய்க்கும், உங்களுடைய தொழில் வாய்க்கும், நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். முதலாவது ஜெபத்தில் ஆண்டவரை தேடுவர், இரண்டாவது வேத வசனத்தில் ஆண்டவரை தேடுவர். சங்கீதம், முதலாம் சங்கீதம் 2-3 வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தாயை விட தகப்பனை விட நேசிக்கிறவர், உங்களோட பேசுகிறவர், தேற்றுகிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரிடத்தில் பேசுறதுக்கு என்ன கஷ்டம்? அவருடைய வசனம் எல்லார் வீட்லையும் பைபிள் இருக்குது இல்லை? காலையில் எழுபனோட முதல்ல வசனத்தை வாசிங்க, தியானிங்க, என்கிட்ட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து
இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். வாய்க்கும். நீங்க முதல் ஜெபம் வேதம், ஆண்டவரை தேடுங்க, வசனத்தை தியானிங்க, நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். நீங்க அதை பார்க்க போறீங்க, வாய்க்கிறத பார்க்க போறீங்க. ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஒரு சமயம் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்றவங்க சகோதரர் பார்க்க போனேன். அவர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் பண்றாங்க. எக்ஸ்போர்ட், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ற பிஸ்னஸ் எல்லாம் கூட பண்றாங்க. அப்ப வெளிநாட்டில இருந்து இவங்கள்ட்ட பொருள் வாங்குறதற்கு வெளிநாட்டுக்காரங்க வருவாங்களாம். அமெரிக்கன்ஸு, ஜாப்பனீஸு, சைனீஸு, அவங்கெல்லாம் இவரை பார்த்து பிஸ்னஸ் பேச வருவாங்களாம். அவர் கொண்டு போய் எனக்கு எல்லா இடமும் காமிச்சாங்க. அவங்க ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய வீடு சைஸில் ஆஃபீஸ் ரூம், அவருடைய ஆஃபீஸ் ரூம் அவ்வளோ அலங்காரம் பண்ணி. ஏன்னா வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் வருவாங்க, ஃபாரினர்ஸ், அவங்கள்ட்ட பிஸ்னஸ் பேசுகிறதுக்கு. அதனால் அவங்க உட்கார்ந்து பேசுவதற்கு அவ்வளோ அழகான பெரிய ரூம், பெரிய பிரம்மாண்டமான ரூம். இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த ஆண்டவர் என் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். எப்படி? அவர் சொன்னார், நான் ரகசியத்தை காமிக்கிற வாங்கன்னு சொன்னார். அந்த ரூம் எல்லாம் மரத்தினால, உட்டுனால அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாரு. அலமாரி மாதிரிலாம் இருக்குது. திடீர்னு ஒரு அலமாரி மாதிரி இருந்த இடத்த அப்படி திறந்தார். உடன் டோர், அந்த மர கதவை திறந்தா உள்ள ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமுக்குள்ள வாங்க பிரதர்னார். ஆஃபீஸுக்குள்ள சீக்ரெட் ரூம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு உள்ள போன சின்ன ரூம் தான். அதில் ஒரு பைபிள் இருக்குது. அந்த சின்ன ரூமுக்கு கூட்டு போன சொன்னார், நான் என்னுடைய ஆஃபீஸில் அந்த சீட்டில் உட்காந்து பிஸ்னஸ் பேசுறதுக்கு முன்னால முதல்ல இந்த ரூமில் வந்து இயேசுவோட பேசுவேன். இந்த ரூமில் வந்து காத்திருந்து ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு பேசிட்டு தான் என் ஆஃபீஸ் ரூமில் போய் என் சீட்டில் உட்காருவேன்னு சொன்னார். அதான் ரகசியம். அதான் ரகசியம், ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம். ஆண்டவரை சந்தித்து பேசுவதற்கு ஆஃபீஸில் சின்ன அறையை அவர் ஜெப அறையாக தயார் பண்ணி வச்சிருந்தார். அங்கே பைபிள் இருக்கு. தினம் பைபிள் வாசி ஜெபிச்சு ஆண்டவரோடு பேசிட்டு தான் ஆஃபீஸில் வந்து உட்கார்ந்து பிஸ்னஸ் பேசுவாங்களாம். நீங்கள் எப்படி செய்கிறீங்க? கடை திறக்கும் போது ஜெபம் பண்ணுறீங்களா? ஆஃபீஸ் திறக்கும் போது காலையில் ஜெபிக்கிறீங்களா? நிறைய கிறிஸ்தவங்களுக்கு வெட்கம். கடை திறக்கும் போது ஜெபம் பண்ணால் மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க? வெட்கப்படுறோம். எதுக்கு வெட்கப்படுறீங்க? ஆஃபீஸில் ஜெபம் பண்ணி ஆரம்பிங்க, கடையை ஜெபம் பண்ணி ஆரம்பிங்க. எத்தனை கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணி தான் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பெரிய கடைகள், மெயின் ரோட்டில் வச்சிருக்கிற கடைகள், சூப்பர் மார்க்கெட்டில் கூட முதல்ல பைபிள் வாசி ஜெபிச்சுட்டு தான் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம வெட்கப்படக்கூடாது. இயேசுவின் மேல இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்தணும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, அவரை தேடுங்க, வேத வசனத்தை நீங்க வாசித்து தியானிங்க. அப்படி நீங்க தேடும் போது நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லிட்டார் முதலாம் சங்கீதத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னையிலிருந்து தீர்மானம் பண்ணுங்க. ஜெபிக்காம, பைபிளை தியானிக்காம கடைக்கு போக மாட்டேன், ஆபீஸுக்கு போக மாட்டேன், வியாபாரத்தை ஆரம்பிக்க மாட்டேன். போன உடனே இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணி தான் வியாபாரத்தை ஆரம்பிப்பேன், பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன், ஆபீஸை நடத்துவேன்னு சொல்லுங்க. இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கிற எந்த இடத்திலும் இயேசு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றையிலிருந்து அதை சோதித்து பாருங்க. அப்ப முதலாவது ஆண்டவர் உங்க கூட இருக்கணும். ரெண்டாவது நீங்க ஆண்டவரை தேடணும், அனுதினமும் அவரை தேடணும். பிரியமானவர்களே, காரியம் தடைப்படும் போது, சில பிரச்சனைகள், இழப்புகள் வரும்போது உடைய மனம் கலங்கி விடுகிறாரு. வியாபாரத்தில் நஷ்டம், திருமண காரியம் தடைப்பட்டு விட்டாரு, வீட்டை கட்டி முடிக்க முடியல, பாதியில் நிற்கிது, பிள்ளைகளுக்காக எடுக்கிற காரியெல்லாம் தோல்வியாக தான் முடியுது. உங்கள் குடும்பத்தில் கூட தடைப்பட்டு இருக்கிற காரியத்தை வாய்க்க பண்ணி, சித்திக்க பண்ணி கர்த்தர் மகிழ பண்ணுவார். எதுவாக இருந்தாலும் கலங்காரங்க, கருத்தா நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரப்பா, இவங்க உங்கள் பிள்ளைங்கப்பா, உங்களுடைய குடும்ப ஆண்டவரே, உண்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தானே தகப்பனாக இருக்கிறீங்க. நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்க, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், நான் சித்திக்க பண்ணுவேன், ஜெயம் கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்க.
பிள்ளைகளுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. எந்த காரியத்தில் அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் காரியம் வாய்க்கணும்னு அவங்க ஜெபிக்கிறாங்களோ, அது திருமண காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாக இருக்கலாம், பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், வீடு கட்டுகிற காரியமாக இருக்கலாம், குழந்தை செல்வத்தின் காரியமாக இருக்கலாம், நோய் நீங்கணுன்ற காரியமாக இருக்கலாம். எந்த காரியத்துக்கும் உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அதில் அற்புதம் நடப்பதாக, தடைகள் விலகுவதாக, காரியங்கள் வாய்ப்பதாக, மாற்றங்கள் உண்டாவதாக, உம்முடைய பிள்ளைகள் கண்டு மகிழ்ந்துமை துதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்றைக்கு அந்த அற்புதம் ஆரம்பிக்கட்டும். இந்த நாட்களில் அந்த அற்புதத்தை கண்டு களி கூறட்டும். ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க பண்ணி மகிழ்ந்திருக்க செய்யும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவ செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.